இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருப்பது திருமூலருடைய பிராணாயாமம் என்ற பகுதியில் 7வது பாடல். இந்த திருமூலருடைய பிராணாயாம பகுதியில் திருமூலர் எப்படி பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்பது பற்றி விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு பாடல் வழியாக நாம் எப்படி இந்த பிராணாயாமத்தை செய்து சுகமான வாழ்வு, நோயற்ற வாழ்வு, நீண்ட ஆயுள், ஞான முக்தி என்பவற்றை அடையலாம் என்பதை பற்றி கொண்டு தான் பார்த்து கொண்டு வாரோம். இதற்கு முன்பாக 6 பாடல்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இது திருமூலருடைய பிராணாயாமம் என்ற பகுதியில் இருக்கிற 7வது பாடல். அந்த 7வது பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த பாட்டை நான் சொல்லுகின்றேன். எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே அங்கே அது செய்ய ஆக்கைக்கு அழிவில்லை, அங்கே பிடித்து அது விட்டனவும் செல்லச் சங்கே குறிக்கத் தலைவனும் ஆமே. நான் திரும்பவும் அந்த பாட்டு சொல்லுகின்றேன். எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே அங்கே அது செய்ய ஆக்கைக்கு அழிவில்லை, அங்கே பிடித்து அது விட்டனவும் செல்லச் சங்கே குறிக்கத் தலைவனும் ஆமே. இந்த பாடலுடைய கருத்து, பொருள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், நீ எங்கே இருந்தாலும் இடப்பக்க நாசியாகிய இடைகளை வழியாகவே பூரகம் செய்வாயாக. மூச்சு பயிற்சி செய்கின்ற பொழுது, பிராணாயாமம் செய்கின்ற பொழுது, எங்கே இருந்தாலும் எப்போ செய்தாலும் இடப்பக்க நாசி வழியாகத்தான் முதல்ல நாங்கள் காற்றை உள்ளுக்க இழுத்து அதை வயிற்றிலே வைத்திருந்து திருப்பியும் வலப்பக்க நாசி துவாரத்தினூடாக விட்டு திரும்பவும் அதே வலப்பக்க நாசி துவாரத்தால் எடுத்து வயிற்றிலே வைத்திருந்து திரும்பவும் இடப்பக்க நாசி துவாரத்தினூடாக விட வேண்டும். அதனால தான் இது ஒரு முக்கிய விஷயமாக திருமூலர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். மூச்செடுக்கின்ற பொழுது மாற்றி மாற்றி மூச்சை எடுக்கக்கூடாது. மூச்சை தொடங்குகின்ற பொழுது, பிராணாயாமம் பயிற்சி தொடங்குகின்ற பொழுது, இன்றைக்கு இடது பக்கம் அதன் மூலமாக இடது பக்க நாசி துவாரத்தின் மூலமாக மூச்சு எடுக்கிறது, நாளைக்கு வலது பக்க நாசி துவாரத்தின் மூலமாக மூச்செடுத்து தொடங்குகிறது. இப்படி செய்யக்கூடாது என்பதுதான் திருமூலருடைய கருத்து. ஆகவே தான் எங்கே இருந்தாலும் எப்போ செய்தாலும் உடைய முதலாவது மூச்சு பயிற்சி, முதலாவது பிராணாயாமம் எழுப்பு என்பது எப்பொழுதுமே இடப்பக்க நாசி துவாரத்தினூடாகத்தான் எடுக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் இடப்பக்க நாசியாகிய இடைகளை வழியாகவே பூரகம் செய்வாயாக, உள்ளெடுக்க வேண்டும். அங்கே அவ்வாறு பூரிக்க உடம்புக்கு அழிவில்லை. அப்படி நீர் இடது பக்க நாசித்துவாரத்தினூடாக மூச்சு எடுத்து என்று சொன்னால் உம்முடைய உடம்பு ஒரு பொழுதுமே அழியாது என்று திருமூலர் சொல்லுகின்றார். அப்படி பிராணாயாமம் செய்கின்ற பொழுது, மூச்சு பயிற்சி செய்கின்ற பொழுது இடது பக்க நாசித்துவாரத்தின் ஊடாக மூச்சு எடுத்த என்று சொன்னால் அந்த உடம்புக்கு எப்பொழுதுமே அழிவு என்பது இருக்காது. அங்கே கும்பகம் செய்து அந்த வயிற்றினுள்ளே இழுத்த காற்றை வைத்திருந்து அதை பிராணனாக மாற்றி சொல்லும் அளவு மேற்சொல்ல அந்த அளவுக்கு, குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் அதை வைத்து அதை மற்ற பக்க நாசித்துவாரத்தினை விழுகின்ற பொழுது சங்கநாதம் உண்டாகி
எங்களுக்குள்ளே ஒரு நாதம் உண்டு உருவாகி, தெய்வீக ஞானம், ஒரு நாதம், ஒரு ஆன்மீக நாதம் ஒன்று உருவாகி இந்த உலக வாழ்க்கை மேன்மை அடைந்த வாழ்வாக ஒரு யோகி நிலைக்கு, ஒரு ஞான நிலைக்கு அது எங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் பிராணாயாமம் செய்கின்ற பொழுது முதல் பிராணாயாமம் நம்ம முதல் காற்று எப்படி இழுக்க வேண்டாம், இடது பக்க நாசி துவாரத்தினூடாக இழுக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் இடப்பக்க நாசியாகிய இடைகளை வழியாகவே பூரகம் செய்வாயாக. அங்கே அவ்வாறு பூரிக்க உடம்புக்கு ஒரு பொழுதுமே அழிவில்லை. அங்கேயே கும்பகம் செய்து அப்பிராணன் சொல்லும் அளவு மேற்சொல்ல சங்கநாதம் உண்டாகி நீ மேன்மை அடையலாம் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இடது நாசி துவாரத்தால் மூச்செடுப்பதன் மூலம் ஆன்மீகத்திலேயும் ஞானத்திலும் முன்னேறிய மகான்களின் கதைகள் பல உள்ளன. உதாரணத்துக்கு நமக்கு இப்படி செய்திருக்கின்றார்களா, இப்படி செய்து பலனடைந்திருக்கின்றார்களா, ஞானம் பெற்றிருக்கின்றார்களா என்று சொல்லி நமக்கு சந்தேகம் வரலாம். அதனால தான் 2 முக்கியமான யோகிகளுடைய அனுபவத்தை அவர்களின் இடது பக்க நாசி துவாரத்தின் ஊடாக காற்றை உள்ளிழுத்து பிராணாயாமத்தை செய்ய தொடங்கி எப்படி அவர்கள் முக்தி நிலையை அடைந்தாள் என்பது பற்றி 2 யோகிகளுடைய அனுபவத்தை இதில் நான் சொல்லுகின்றேன். அது உங்களுக்கு இன்னும் ஒரு தூண்டுதலாக இருக்கும். முதலாவது, பகவான் சிவானந்தரின் சீடர் மகா யோகி பத்மநாதர். இது அவருடைய வாழ்க்கை குறிப்பில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். மகா யோகி பத்மநாதர் அனுபவத்தில் அவர் சிறு வயதில் யோகத்திற்கும் தியானத்திற்கும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அவருடைய குரு அவருக்கு பிராணாயாமத்தினுடைய ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். குறிப்பாக இடது நாசி துவாரத்தால் சந்திர நாடி மூச்சு எடுப்பது மனதிற்கு அமைதியையும் ஞானத்துக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் என்று அவர் அடிக்கடி கூறி வந்தார். ஒரு நாள் பத்மநாதர் நீண்ட நேரம் இடது நாசியால் மட்டுமே மூச்செடுத்து தியானத்தில் அமர்ந்தார். சில மணி நேரங்களில் அவர் உள் உணர்வு பிரகாசமாகி கடந்த பிறவிகளிலே செய்த தவங்களின் ஞாபகங்கள் அவருக்கு வெளிப்பட்டன. அதே சமயம் அவர் அகண்டமான சமாதி நிலைக்கும் சென்று விட்டார். அவரது சீடர்கள் அவரை மெல்ல எழுப்பிய போது அவர் கூறினார், இடது நாசி மூச்சு மனதை அமைதிப்படுத்தி ஆன்மீக ஒளியை வெளிப்படுத்தும். இதன் மூலம் நான் என் ஆத்மாவின் பயணத்தை கண்டேன். நான் திரும்ப சொல்லுகின்றேன். இடது நாசி மூச்சு மனதை அமைதிப்படுத்தி ஆன்மீக ஒளியை வெளிப்படுத்தும். இதன் மூலம் நான் என் ஆத்மாவின் பயணத்தை கண்டேன் அப்படி என்று சொல்லி அந்த யோகி பத்மநாதன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லியிருந்தார். அதனால தான் இது இடது நாசி மூச்சு ஞான சம்பந்தமான மறுமொழி என்று சொல்லுகின்றார்கள். இது சந்திர நாடி என்று அழைக்கப்படுகின்றது. மனதின் அமைதிக்கும் குளிர்ச்சிக்கும் இது உதவுகின்றது. இப்படி ஒரு சுத்தமான மூச்சு பயிற்சி செய்யும்போது உயர்ந்த ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படும். ஞானிகள் இதை தவம் செய்யவும் பக்தியுடன் இறைவனை அடையவும் இதை அவர்கள் பல பேர் பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். இது மகா யோகி பத்மநாதருடைய அனுபவத்தில் இருந்து. 2வது, பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய அனுபவத்தில்
சந்திர நாடியினுடைய அனுபவத்தை பற்றியும் அவர் சொல்லியிருக்கின்றார். பரமஹம்ச யோகநாதர் 1893 1952 வாழ்ந்த ஒரு மகா யோகி மற்றும் ஒரு ஆன்மீக குரு. அவர் தனது தியான அனுபவங்களில் பிராணாயாமத்துக்கு, குறிப்பாக இடது நாசி மூச்சுக்குமான முக்கியத்துவத்தை உணர்ந்து கூறியிருக்கின்றார். ஒரு நாள் அவருடைய ஆசானான ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி யோகானந்திடம் ஒரு அடிய பிராணாயாம பயிற்சியை கற்றுக் கொடுத்தார். இது நாள்தோறும் வெறும் இடது நாசியால் சந்திரநாடி மற்றும் மூச்சு எடுத்து தியானம் செய்யும் பயிற்சி. இது நாள்தோறும் வெறும் இடது நாசியால் சந்திர நாடியினால் மூச்செடுத்து தியானம் செய்யும் பயிற்சி. இதனால் மனம் முழுமையாக அமைதியாகி தீவிரமான ஞானத்துக்கான வாய்ப்பு உருவாகும் என்று கூறினார். அந்த பயிற்சி செய்த சில நாட்களுக்குள் யோகானந்தர் உள்ளே ஒரு பரவசமான ஒளியை உணர்ந்தார். தியானத்தில் அவர் உயர்ந்த காட்சிகளை கண்டு அனுபவித்தார். குறிப்பாக ஒரு நாள் தியானத்தின் போது ஒரு தெய்வீக ஒளி பிரகாசித்து அவர் தன் ஆன்மீக பயணத்தின் இலக்கை தெளிவாக புரிந்து கொண்டார். அவருடைய இந்த அனுபவத்தினால் அவர் இன்னும் ஆழமாக கிரியா யோகத்தில் முனைந்தார். பின்னாளில் அவர் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி என்ற புகழ்பெற்ற நூலையும் எழுதினார். அதில் பிராணாயாமம் மற்றும் இடது நாசி மூச்சின் சக்தியை பற்றியும் விளக்கி கூறியிருக்கின்றார். அதனால தான் இந்த யோகியினுடைய பார்வையில் இடது நாசியால் மூச்செடுப்பது சாந்தமான மனதை அது கொடுக்கின்றது. தியானத்தின் போது அது உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை வெளிப்படுத்துகின்றது. சந்திர நாடி அல்லது இடது நாசி உடல், மனம், ஆத்மா மூன்றையும் சமநிலையை கொண்டு வருகின்றது. நீண்ட நாள் பயிற்சியால் உயர்ந்த ஞான நிலைக்கு அடையும் வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அதனால தான் திருமூலருடைய இந்த பிராணாயாம பகுதியில் இந்த 7வது பாடல் திருமூலரே நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார். அதன் பிரகாரம் அனுபவ ரீதியாகவும் 2 மகா யோகிகள் தங்களுடைய அனுபவத்தையும் கூறியிருக்கின்றார்கள். இது கேட்கின்ற எங்களுக்கு அல்லது பிராணாயாம மூச்சு பயிற்சி செய்கின்ற எல்லாருக்கும் ஒரு உந்துகோலாக இருக்கும். நாமல் இப்படியாக இடது பக்க நாசித்துவாரத்தால் இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாம பயிற்சி செய்கின்ற பொழுது இப்படியான மன அமைதியையும் ஞானத்தையும் ஒரு தெய்வீக தன்மையையும் நமக்குள்ள உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 2 அனுபவங்களும் சொல்லுகின்றது. திருமூலரை பொறுத்த வரைக்கும் இந்த இடது பக்க நாசித்துவாரத்தால் மூச்சு பயிற்சி செய்ய பழகினோம்னு சொன்னால் நம்முடைய உடம்பிற்கு ஒரு பொழுதுமே அழிவு இருக்காது என்பது திருமூலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் நீங்களும் இந்த மூச்சு பயிற்சி செய்யுங்கள். நான் வழமையாக சொல்வது போல மூச்சு தான் நம்முடைய உயிர். இந்த மூச்சு போச்சு என்று சொன்னால் எல்லாமே போய் நின்றுவிடும். இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாம பயிற்சியை சிறிதாக நீங்கள் செய்து வந்தீங்கள் என்று சொன்னால் சுகமான வாழ்வு, நோயற்ற வாழ்வு, நீண்ட ஆயுள், இன்னும் ஆன்மீக அனுபவங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.